ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோன்னுட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் ஊருக்கு போகணுன்னுட்டு. அங்கே கிணறுலாம் இருக்கும், அதில் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனதும் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த புளிய மரம் தான் இருந்தது. இந்த புளிய மரத்தை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நான் 4th 5th படிக்கும்போது இந்த புளிய மரம் பார்த்துருக்கேன். பாருங்கள், காயெலாம் பாருங்கள் இருக்குது. புளியங்காய் பழம் இல்லை, புளியங்காய் தான் இருக்குது. சரி, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆசையாக இருக்குன்னுட்டு. பாருங்கள், கல் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். ஒரு 4 பழம் போல் எடுத்து கொடுத்தாரு. காய் எடுத்து கொடுத்துருந்தார் பாருங்கள். இதை நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன், சால்ட் போட்டு சாப்பிட்லான்னுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது இந்த கிணறுக்கிட்ட தான் நாங்கள் வந்திருந்தோம். இங்கே மொத்தமே பார்த்திங்கன்னா 3 கிணறுக்கிட்ட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் என்ன மரம்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது இந்த ப்ளேஸு. இங்கே இந்த மரத்தில் சின்ன சின்னதாக இலந்த பழம் இருக்குங்களா, அதே போலவே ஒரு பழம் இருந்தது. ஆனால் அது என்ன பழம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிணறு பாருங்கள், இந்த தண்ணியில் நிறைய மீன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் போகலான்னுட்டு அடுத்தது பிளான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா, நான் பார்த்துருக்கேன் நிறையா சாங்ஸ்லலாம். அங்கெல்லாம் போகணுன்ட்டு ஆசையாக இருந்தது. சரி, அங்கே எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு இவரை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். வெயில் வேறு ஃப்ரெண்ட்ஸ், மதிய டைம் இல்லைங்களா, நிறைய வெயில். அந்த பாருங்கள், கொக்குலாம் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கவே இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொக்கு இருந்தது. அது பாருங்கள், இந்த குளத்துல மீன் வளர்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்கான குளம் இது. பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். இது என்ன மரம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நெற்பயிர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நெற்பயிரெலாம் பார்த்துட்டே நாங்கள் அந்த மரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகலான்ட்டு போயிட்டு இருந்தோம். அது பாருங்கள், கொக்கு பறந்து ஓடுது பாருங்கள். நாங்கள் வரோன்னிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொக்குலாம் கொஞ்சம் க்ளோஸ்அப் வியூவில் போய் கவர் பண்ணலான்னு தான் பார்த்தோம். அது நாங்கள் வர ஓடிட்டு. இன்னும் அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள், அது கொக்கு இருக்குது பாருங்கள், அது தெரியுதுங்களா. இப்போ பறந்து ஓடிடும் பாருங்கள். அது பறந்து ஓடிடுச்சு பாருங்கள். இப்போ கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கொக்கு இருக்குது பாருங்கள், அது பறந்து ஓடுது பாருங்கள். அழகாக இருக்குல்ல பார்க்க. அது ஒரு கொக்கு இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மரத்தில் இருக்க காய் தான் சொன்னேன் உங்களுக்கு. நான் க்ளோஸ்அப் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த க்ளோஸ்அப் வியூவில் பாருங்கள், இது என்ன பழம் தெரியுதான்னுட்டு. தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பழத்தோட பழமும் இருந்தது, காயும் இருந்தது. பார்க்க நம்ம சின்ன அந்த பழம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே போல் இருந்தது. இந்த கிணத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். பாருங்கள், தண்ணி வந்துட்டுருக்கு. அதில் தண்ணி போயிட்டுருக்கு தெரியுதுங்களா. பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. அது உள்ளே போயிட்டு எங்களால் அது எடுக்க முடியல, மீன் எல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியல வீடியோவில். உள்ளே போயிட்டு பாருங்கள், இந்த மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இது என்ன மரம்னுட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் நம்ம இலந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இருந்ததுனால அதுவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். ஆனால் இலந்த பழம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த காய். இலந்த காய் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காது இல்லைங்களா.
பாருங்கள். உங்களுக்கு இது என்ன பழம் தெரிஞ்சால், என்ன காய் என்ன பழம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நாங்கள் கிணறு ஸ்விம்மிங் பண்ணலான்ட்டு கிணத்துக்கிட்ட போயிட்டார் என் ஹஸ்பண்டு. பாருங்கள், இந்த கிணத்துல மீன் எல்லாம் கிடையாது, ஆனால் நல்லாவே மேலே வெள்ளம் தண்ணி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், இறங்கி அந்த குப்பையெல்லாம் தள்ளி விட்டுட்ருக்காரு. அந்த குப்பையெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஸ்விம்மிங் பண்ண போகலான்ட்டு ரெடி ஆகிட்டார். ரொம்ப குப்பையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருந்தார் செப்பல் வச்சு. அவ்வளோதான், ஸ்விம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார் பாருங்கள். இப்போ எனக்கு இதை பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு, ஆனால் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அவர் நல்லா ஸ்விம்மிங் பண்ணி என்ஜாய் பண்ணார். எனக்கு பார்க்கவே ஸ்விம்மிங் கற்றுக்கணும் போல் ஆசையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக ஸ்விம்மிங் பண்ணியிருந்தார். இப்போ நம்ம இங்கே ஒரு குதிரை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் காட்டலான்ட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டே இருந்தது நான் வரதை பார்த்துட்டு. நான் போய் முடிஞ்சாலும் கவர் பண்ண பாருங்களேன். தெரியுதுங்களா அந்த குதிரை? க்ளோஸ் அப்பில் பண்ணிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.